என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், இந்த ராஜா என் பரிகாரி. என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், இந்த ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி. இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. பிரியமானவர்களே, எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தபோது கர்த்தரை நோக்கி அவர் ஜெபம் பண்ணின போது அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவருக்கு 15 வருஷத்தை கர்த்தர் கூட்டி கொடுத்தார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி அவருக்கு விரோதமாக எழும்பின அசீரியா ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் கர்த்தர் அதம் பண்ணி 185,000 பேரை கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி முறியடித்தார். எவ்வளவோ நன்மைகளை கர்த்தர் எசேக்கியாவுக்கு கர்த்தர் செய்திருந்த போதிலும் எசேக்கியா அதை மறந்து தன் இருதயத்தில் மனமேட்டிமை அடைந்தான் என்று இதிர்மித்தும் தேவனுடைய கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்தது என்று சொல்லி வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். ஆம், நாபாலுடைய வாழ்க்கையில் தாவீதும் அவருடைய உதவியாளர்களும் அவருக்கு அவருடைய ஆட்டு மந்தை மேய்ப்பர்களுக்கு அவருடைய வேலையாட்களுக்கு உணவில்லாத கஷ்டப்படும் போது தாவீதும் அவருடைய உதவியாளர்களும் அவருக்கு உதவி செய்ததை நாபால் மறந்து மனமேட்டிமையாகி தாவீதை தூஷித்து தாவீதுடைய ஆட்களை தூஷித்து பேசினது நிமித்தம் நன்றி அறிதல் இல்லாமல் இருந்து தன் இருதயத்தில் அவர் மேட்டிமை அடைந்தது நிமித்தம் கர்த்தர் அவனை அடித்தார் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்திருக்கின்றார். அவர் செய்த நன்மைகளை நாம் அநேக தரம் மறந்திருக்கின்றோம். மறந்து தேவனையே நாம் கேள்வி கேட்டிருக்கின்றோம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். தேவன் நமக்கு அநேக நன்மைகளை நாம் தேவனுடைய பிள்ளைகள் மூலமாகவோ அல்லது உலக மனுஷர்கள் மூலமாகவோ அல்லது எந்த ஒரு வகையில் ஆகிலும் கர்த்தர் நமக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கின்றார். ஆனால் அநேக முறை நாம் மறந்து கர்த்தரை நாம் வேதனைப்படுத்திருக்கிறதை, நாம் இருதயத்தில் தேவனை துக்கப்படுத்திருக்கிறதை கர்த்தர் அறிகின்றார். பிரியமானவர்களே, எலியாவை காகத்தை கொண்டு போஷித்து அவருடைய பஞ்சகாலம் முழுவதும் போஷித்தது போல இந்த நாட்களில் அவருடைய கஷ்டங்களில், வேதனைகளில், துன்பங்களில், உபத்திரவங்களில்
எலியாவுக்கு காகத்தை அனுப்பி அவருடைய வேதனையை, அவருடைய கண்ணீரை துடைத்து, அவருடைய பசியை ஆற்றி அவரை பராமரித்து போஷித்து நடத்தினது போல நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும், சரீர பிரகாரமான ஆரோக்கியத்திலும், நாம் வேலை செய்கிற இடத்திலும், நம்முடைய படிப்பிலும், நம்முடைய எல்லா கையிட்டு செய்கின்ற எல்லா காரியத்திலேயும் கர்த்தர் நமக்கு பல காகங்களை அனுப்பி, பல தேவதூதர்களை அனுப்பி, பல மனிதர்களை நமக்கு அனுப்பி உதவி செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அறிந்து புரிந்து கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் தாழ்த்தி கர்த்தரையே நோக்கி பார்த்து கர்த்தரையே நாம் மகிமைப்படுத்துவோம். நன்றி உள்ளவர்களாக நாம் ஆண்டவருக்கு நம்மை வெளிப்படுத்துவோம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.